உலக தமிழர்களுக்கு வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்கள் பல வேளைகளில் பல அரசியல்வாதிகளை பற்றியும் பலவிதமான மக்களை பற்றியும் பேசியிருக்காரு, விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதையெல்லாம் தாண்டி விடுதலை புலிகள் பற்றியே ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான செய்தியும் விடுதலை புலிகளை தடை செய்கிற அளவுக்கு ஒரு அவதூறில் பரப்பியிருந்தார். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். சவுக்கு சங்கர் இந்த நபர் நம்ம எல்லாருமே ஒரு பிரபலமான ஆள் தான். தமிழக அரசியலை பற்றியும் தமிழோட அரசியல்வாதி பற்றியும் இந்தியாவோட அரசியலை பற்றியுமே அவர் பேசிகிட்டு இருப்பார். பல பேருக்கு இவரை கருத்துக்களை ரொம்ப ஈர்ப்புடையதாகவும் பிடிச்சு போய் பல பேர் இவருடைய சேனலை பின்பற்றிருந்தாங்க. அப்படி அவர் இப்போ அவருடைய சேனலில் நேற்று வெளியிட்ட ஒரு வீடியோவில் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ரொம்ப அதிகமாகிட்டு வருது, இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜாஃபர் அப்படின்றவர் கைது பண்ணாங்க. அது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான். அதை பற்றி விமர்சனம் பண்ணும்போது அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார். அது ரொம்ப தவறான விஷயம். அது என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் இந்த போதைப் பொருள் கடத்துறதுக்காக பயன்படுத்தப்படுறாங்க. அது ஏன் குறிப்பாக தமிழ்நாட்டில் போதைப் பொருளாக வருது, தமிழ்நாட்டிலேருந்து ஏன் கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ் மண்ணுக்காக போரிட்ட விடுதலை புலி இயக்கத்தை சேர்ந்த இறுதி யுத்தத்தில் பல பேர் இறந்தாலும் பல அந்த கடற்புலியினர் எல்லாமே தமிழ்நாட்டில் சில பேர் தப்பிச்சு வந்ததாகவும் அந்த இடத்துல இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருமே இன்னும் மக்களாக கலந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டோம். இந்த விடுதலை புலிகள், அதாவது இந்த கடல் புலிகள் இருக்காங்க இல்லையா, அதை தமிழ்நாட்டுக்கு தப்பிச்சு வந்த சில விடுதலை புலிகள் தான் இந்த கடத்தல் போதைக்கு பயன்படுத்தப்படுறாங்க. ஏன்னா கடல் முழு கட்டுப்பாட்டுமே இந்த விடுதலை புலிகள் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் எந்த நேவி போட்டு எப்போ வரும், இதுலேருந்து எப்படி தப்பிச்சுக்கணும், எங்கே போனால் இந்த நேவிக்கிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விடுதலை புலிக்கு தெரியும். அந்த விடுதலை புலியை சேர்ந்த சில பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னோ அந்த விடுதலை புலிகளை வச்சு தான் இந்த போதைப் பொருளையுமே கடத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது எல்லாம் தாண்டி இன்னொன்று சொன்னார்னா, விடுதலை புலி இயக்கங்கள், அதாவது 2009 அப்புறம் ஆயுதப்படைன்றது தமிழகத்தில் ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. அப்போது அதுக்கு முன்னாடியே 2009 காலகட்டத்துக்கு முன்னாடியே விடுதலை புலிகள் எல்லாமே இந்த போதைப் பொருளை கடத்தினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருந்தாரு. இதை கேட்கும் போது தான் ரொம்ப வருத்தப்படுற மாதிரியும் சவுக்கு சங்கர் மேலே ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தோணுச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விடுதலை புலி இயக்கம் அப்படின்றது என்ன நம்ம எல்லாருமே தெரியும். தாய் தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் நிலத்துக்காக போராடுற ஒரு இயக்கம். அந்த இயக்கம் இன்னைக்கு வரைக்கும் இல்லைனாலும் அந்த இயக்கம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மண்ணில், அந்த இலங்கையில் நிறைய மக்கள்ன்றது வருத்தப்பட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்கு விடுதலை புலி இயக்கங்கள் இருக்கும்போதே நம்ம ரொம்ப நிம்மதியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மக்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்படி தமிழ் மக்களே விடுதலை புலி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் தமிழ் விடுதலை புலிகள் மேலே மிகப்பெரிய தடை இருக்குது. அதனால தான் தமிழ் விடுதலை புலிகள் பல பேர் பல உலகங்கள் சிதறிந்தாலும் அவங்க ஒன்று சேர முடியல. ஏன்னா இந்த தடை செய்யப்பட்ட இயக்கம் அப்படின்ற ஒரு காரணத்தால் அவங்கள சுலபமாக இந்த இன்டர்போல் இல்லாமல் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. எந்த ஒரு காரணமும் சொல்ல வேண்டிய பெரிய அவசியம் இல்லை. அப்போது என்ன பண்ணணும், விடுதலை புலிகள் இயக்கம் வெளியே வரணும், அதுக்கப்புறம் விடுதலை புலிகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து செயல்படணும். அப்படின்னா விடுதலை புலிகள் மீது இருக்க அந்த தடையை நீக்கணும். அப்படின்னும் போது இப்போ ஒரு மிகப்பெரிய இன அழிப்புன்றது நடந்துச்சு. இப்போது எல்லாமே ஆயுதங்களை நிராகரிச்சுட்டாங்க. சரி, இப்போ அரசியல்வாதியில் ஒன்று சேரலான்னு பார்த்தாலும் இப்போ விடுதலை மீது பலதரப்பட்ட அவதூறுகளை பரப்பி தடையை தொடர்ந்து வராங்க. இதுக்காக விடுதலை புலியை சேர்ந்தவங்களும் உலகெங்கும் சிதறி வாழ்கிற தமிழ் மக்கள் எல்லாமே போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சமயத்தில் தான் இவர் இந்த கடற்புலிகள் தான் தமிழ்நாட்டை தங்கியிருந்ததுக்காகவும் இந்த கடற்புலிகள் தான் இந்த ட்ரக்ஸ் போதைப் பொருள் எல்லாமே எடுத்து போய் மற்ற நாடுகளுக்கு கடத்துறதாகவும் மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதை இந்த மத்திய அரசு எல்லாமே பார்த்துடுச்சுன்னா என்ன பண்ணும், விடுதலை புலிகளுக்கு இன்னும் இந்த மாதிரி ஒரு தவறான செயலில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தடையை மேலும் நீட்டிப்பாங்க இல்லையா. அப்போ என்ன ஆகும், மீண்டும் விடுதலை புலிகள் வெளிவரதுன்றது இன்னைக்கு காலத்தில் நடக்காத ஒரு செயலாக மாறிடு இல்லையா. இவ்வளோ பெரிய மிகப்பெரிய அபாயம் இருக்கும்போது இந்த சவுக்கு சங்கர் சுலபமாக இது எல்லாமே காரணம் விடுதலை புலிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுலபமாக சொல்லிட்டு போயிட்டாரு. இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும். விடுதலை புலி இயக்கம் வந்தால் தமிழ் மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தமிழ் மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இவர் சுலபமாக பேசிட்டு போயிட்டாரு. மேலும் இந்த ஒன்றிய அரசு என்ன பண்ணும், விடுதலை புலிகள் மீதான தடையை இன்னும் அதிகமாக நீட்டிப்பாங்க. அப்போ அவங்களுடைய செயல்பாடுகள்ன்றது முற்றிலும் இல்லாமல் போயிடாதா. இதை தாண்டி இன்னொன்று சொன்னார். அது என்னன்னா, விடுதலை புலி இயக்கம் அப்போ 2009 காலகட்டத்துக்கு முன்னாடியே போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுற மாதிரி இவர் பேசியிருந்தார். இதை யோசிச்சு பாருங்க.
விடுதலை புலி இயக்கத்துக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கள ராணுவம் தான். ஆனால் சிங்கள ராணுவமே விடுதலை புலிகளுடைய 2009 யுத்தத்துக்கு பிறகு அந்த தமிழகத்தை முற்றிலுமா அவங்களே கைப்பற்றிட்டாங்க. அப்போ இந்த விடுதலை புலிகளுக்கு சம்பந்தமான பல பொருட்களை புகைப்படங்களும் எல்லாமே வந்து கைப்பற்றினாங்க. விடுதலை புலிக்கு இங்கெல்லாம் தொடர்பு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஆட்சி மாற அளவுக்கு பல செயல்கள் இருந்தது. அதை பார்த்து சிங்கள ராணுவமே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் அவங்களே கூட இந்த விடுதலை புலிகள்ன்றது போதைப் பொருள் கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லயும் அவங்க சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு விடுதலை புலிகளின் எதிரியான சிங்கள ராணுவமே விடுதலை புலிகளை பத்தி இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு சொல் சொன்னதா கிடையவே கிடையாது. சிங்கள ராணுவம் சொல்லாத பழிய சவுக்கு சங்கர் சொல்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு புத்தி இந்த சவுக்கு சங்கர் இருக்குன்னு சொல்லிட்டு. சிங்கள ராணுவத்துக்கும் உலக மக்களுக்கும் உலக தமிழுக்கு தெரியும் புலிகள் எப்போதுமே பணத்துக்கு வேலை போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. 1-2 துரோகிகளா இருந்திருப்பாங்க, அவர்கள் கூட இந்த மாதிரி பண்ணலாம். ஆனா விடுதலை புலிகள் எப்பவுமே அந்த ஒரு தவறான செயலை செஞ்சதே கிடையாது. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா விடுதலை புலிகள் தான் போதைப் பொருள் கடத்துறாங்க, இப்பவும் தமிழ்நாட்டில் இருக்க விடுதலை புலிகள் சேர்ந்தவர்கள் தான் போதைப் பொருள் வந்து கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்திருந்தாரு. ஆனா இது முற்றிலும் மிகப்பெரிய ஒரு தவறு. இப்போ தமிழகத்தில் இருக்க சில பேர் கூட ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா விடுதலை புலி இயக்கங்கள் இருந்த வரைக்கும் தமிழகத்துல ஒரு போதைப் பொருள் கூட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டோம், தமிழ் மக்கள் எல்லாமே நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா சந்தோஷமாகவும் இருந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ விடுதலை புலி இயக்கம் தமிழகத்துல இல்லைன்னு சொன்ன பிறகு இப்போ இந்த இடத்துல நிறைய போதைப் பொருள்ன்றது வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா தமிழக மக்களே வந்து பேசியிருந்தாங்க. இந்த சிங்கள அரசுக்கு பதிலாக இயக்கம் இருந்திருந்தா தமிழ் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ போதைப் பொருள் ரொம்ப அதிகமாகி தமிழக மக்கள் கொஞ்சம் போதைக்கு அடிமை வர மாதிரி போயிட்டு இருக்காங்க. இயக்கம் இருந்ததுன்னா இவ்வளோ ஒரு கேவலமான செயலை செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு தமிழக மக்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா தமிழகத்தில் விடுதலை புலிகளோட அரசாங்கம் அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தது. அந்த இருந்ததா ஒரே காரணத்தால் தான் இன்னைக்கு தமிழக மக்கள் இயக்கம் இருந்ததா ரொம்ப சந்தோஷமா இருக்காமே, இந்த ஒரு போதைப் பொருளாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை சவுக்கு சங்கர், இது உங்களுக்கு தெரியாதா? ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு பழி சொல்றதுக்காக விடுதலை புலிகள் மேலே இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு பழியை சொல்கிறீங்க. சரி, இவ்வளோ கேவலமாக பொய் சொல்கிற இந்த சவுக்கு சங்கர் என்ன அவ்வளோ நல்லவரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருக்கு அதிகபட்சம் தகவல்லாம் தேவையில்லை. 2 விஷயம் போதும் இவர் எப்படியாப்பட்ட ஆளுன்னு சொல்கிறதுக்கு. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தமிழ் மக்கள் எல்லாமே போராடினாங்க. அங்கே ஸ்டெர்லைட் ஆலை என்ன நடந்தது அங்கே தான். ஆனால் இது தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை கிளம்பிச்சு. எல்லாமே வந்து தமிழ் மக்களுக்காக அந்த போராடுற மக்களுக்காக ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அப்போது இருந்த அதிமுக அரசுன்றது அங்கே போராடின மக்களை சுட்டு வீழ்த்துனாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறிடுச்சு. அதே மாதிரி வந்து போராடுற மக்களை வந்து ஏன் கொள்ளணும், இது வந்து ஒரு சர்வாதிகாரமான ஒரு போக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே வந்து கேள்வி கேட்டுருந்தாங்க. ஆனால் அப்போது இந்த சவுக்கு சங்கர் ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா அங்கே சுட போட்ட மக்கள் எல்லாமே வந்து மக்களை பார்த்து காவல்துறை சுடலையா, காவல்துறை எல்லாமே வந்து மக்களை பார்த்து சுடலை. அங்கே பக்கத்தில் வேன் என்ன இருந்ததுன்னா அங்கே ஒலி எழுப்புறதுக்காக காரு வேன் என்ன தகரம் இருக்கோ அதை பார்த்து சுடுவாங்க. அப்படி சுடும் போது ஒலியை அதிகமாக இழுப்போம், அப்படி இழுப்பிடுச்சுன்னா மக்கள் எல்லாம் சிதறி ஓடுவாங்க, அதுக்காக தான் சுடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படி கார் மேலேயும் வண்டி மேலேயும் சுடும் போது தான் தவறுதலாக அங்கே சுற்றி இருந்த மக்கள் எல்லாமே இறந்து போனதா வந்து சொன்னார். யோசிச்சு பாருங்க, அங்கே எத்தனை மக்கள் இறந்து போனாங்க. அவ்வளோ மக்களுமே வந்து காவல்துறை வந்து தெரிஞ்சே சுடலையா, அது வந்து தூரமாக கார் மேலே சுட்டதான் மக்கள் தான் ஓடி போய் அந்த குண்டு மேலே வந்து அவங்க தானாக விழுந்துட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பொய்யான ஒரு தகவல் பாருங்க. இதை தான் சவுக்கு சங்கர் வந்து சொல்லியிருந்தாரு. அப்போது இந்த சவுக்கு சங்கர் வந்து மக்கள் பக்கம் நின்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அவர் அந்த அதிமுகவுக்கு தேவையான ஒரு செய்தி வாசிப்பாளர் மாதிரி தான் இருந்தார். அந்த அதிமுக தவிர நியாயப்படுத்துகிற மாதிரி தான் இவர் பேசியிருந்தார். இதையெல்லாம் தாண்டி கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி அப்படின்ற ஒரு பெண்மணி பள்ளியில் படிக்கும் பருவத்திலே வந்து இறந்துட்டாங்க. இந்த இறப்புக்கு பள்ளி மாணவியை கற்பழித்து கொண்டதாக ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி ஒன்று பரவிச்சு. இது உண்மையும் கூட. அதாவது அங்கே இருந்த பெற்றோர் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு இது ஏதாவது ஒரு நியாயம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அப்போதைக்கு எதுவுமே நடக்கலை. அங்கே சுற்றி இருந்த மக்கள் எல்லாமே வந்து இதுக்கு ஏதாவது நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு போராட்டமும் பண்ணாங்க. ஆனால் இது நடக்கலை. அந்த ஒரு நிகழ்வுன்றது எவ்வளோ ஒரு மன கஷ்டத்தை இருந்திருக்கும். ஒரு ஸ்ரீமதின்ற ஒரு படிக்கிற பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலைமை வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. அவ்வளோ மக்கள் எல்லாமே கொதிச்சு போயிருந்தாங்க. அதாவது இந்த பெண்மணிக்கு ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நிகழ்விலும் சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்ரீமதி வந்து கற்பழிச்சுலாம் கொலை செய்யப்படலை, ஸ்ரீமதி வந்து ஏற்கனவே ஒரு பையனை காதல் வச்சுருந்தாங்க, அந்த காதல் விரக்தியால் தான் அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஸ்ரீமதியோட கற்பழிப்பு கொலையவே இவர் தற்கொலை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அப்போது இவர் மக்களுக்காக எந்த ஒரு வேலையும் செய்யலை, பணத்துக்காக தான் எல்லா வேலையும் செய்கிறாரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா தொடர்ந்து அவர் துப்பாக்கி சுடலி என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இப்போ இது ஸ்ரீமதின்ற வழக்கில் என்ன சொல்லியிருந்தாரு யோசிச்சு பாருங்க. இவர் நியாயங்கள் பக்கத்தை கேட்டு விட்டுட்டு அநியாயம் பக்கம் தான் தொடர போறாரு. இவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அப்படிதான் இருக்கு. மக்களுக்காக எந்த ஒரு முக்கியமான நிகழ்வுலையும் மக்கள் பக்கம் நிற்காம யார் துரோகம் பண்ணாங்களோ அந்த பக்கம் தான் நின்னாரு சவுக்கு சங்கர். ஆனா இப்போ இவருக்கு ஏன் இவ்வளோ பிரபலங்கள் வருது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா ஒன்னே ஒன்று தான், அரசாங்கத்தை எதிர்த்து பல மக்கள்ன்றது கேள்வி கேட்பாங்க. இப்போ திமுக அரசு தொடர்ந்து மக்களுக்கு எதிராக பல செயல் செய்து திமுக அரசு மேலே மக்களுக்கு அதிகமான நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. திமுக அரசு மேலே பல கேள்விகள் இன்னைக்கு இருக்கிற மக்கள் எல்லாமே வைக்கிறாங்க. இப்படி திமுக அரசோட அரசியல் செயல்களை சவுக்கு சங்கர் திமுக எதிர்த்து பேசுறாத மக்கள் எல்லாமே இப்போ திமுக மேல இருக்க கோபமா இருக்கு, சவுக்கு சங்கர் அதை எதிர்த்து பேசுறானோடனே சரி சவுக்கு சங்கர் ஆதரவா இருக்கான்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் பக்கம் ஆதரவா இருக்காங்களே தவிர மற்றபடி இவருடைய முழு செயல்பாடுகள் பார்த்து யாருமே அவங்களோட பின்பற்றல. எல்லாமே திமுக அரசு மேல இருக்க கோபத்தை எப்படி வெளிப்படுத்தலாம் பண்ணும்போது சவுக்கு சங்கர் அதை வெளிப்படுத்துறாரு. அதனால சவுக்கு சங்கர் பின்பற்றலாம் சொல்லி சவுக்கு சங்கர் பின்பற்றுறாங்க தவிர சவுக்கு சங்கருடைய உண்மையான நிலையை பார்த்தாங்கன்னா அவங்களை யாரும் பின்தொடர முடியாது. ஏன்னா சவுக்கு சங்கருடைய பல ஸ்டேட்மெண்ட்டுகள் எல்லாமே பல நிலைப்பாடுகள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, அரசியல் நிகழ்வுகளையும் அரசியல் விமர்சனங்களையும் நீங்கள் பணத்துக்காக செய்கிறீங்க, அதை செஞ்சுட்டு போங்க, அதை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஆனால் விடுதலை புலிகளை பற்றி எந்த ஒரு தவறான செய்தியும் சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே இல்லை. அந்த ஒரு தவறான செய்தியை சொல்லாதீங்க. இதனால் மிகப்பெரிய பாதிப்பு அடையிறாங்க. இன்றைக்கி தமிழகத்தில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும்போது தெரியுமா? அவங்க எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்படும் போது இப்போ தமிழோட உரிமை மீட்டுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நம்பிக்கை இருக்குது அந்த விடுதலை புலிகளுக்கு தான். சரி, மீண்டும் புத்துயிர் பெற்று அது அரசியல் ரீதியாக வந்தால் மிகப்பெரிய நல்லது நடக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து நீங்கள் விடுதலை புலிகள் மேலே இருக்க அந்த தடையை நீக்காத மாதிரி பல வேலைகளை சொல்கிறீங்க. இவ்வளோ ஒரு அருவருப்பான ஒரு கேவலமான சிங்கள இராணுவம் சொல்லாத அந்த ஒரு பொய்யை நீங்கள் சொல்கிறீங்கன்னா சவுக்கு சங்கர் இதோட உங்கள் விடுதலை புலிகள் சம்பந்தமான தவறுதலான இந்த கருத்துக்களை இதோட நிப்பாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இது வரைக்கும் சம்பாதிச்சது போதும். இனிமேலாவது உங்களை நம்புற மக்களுக்கு உண்மையாக இருங்க. எந்த அரசாங்கத்திற்கு காசு வாங்கினோ அரசாங்க ஆதரவாக பேசாமல் அதை பாதிக்கப்பட்ட மக்களுக்காவது இனிமேலாவது கொஞ்சமாக பேசுங்க. உங்களை நம்புற மக்களுக்கு கொஞ்சமாவது உண்மையாக இருங்க. ஆனால் தொடர்ந்து மக்கள் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல் செய்கிற பொய்யான செயல் செய்கிற மக்களுக்கு எதிராக செயல் செய்கிற இந்த சவுக்கு சங்கர் ஆளுங்களை நம்பாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. தொடர்ந்து அவர் சொல்கிற அந்த செய்திகளை இருக்க உண்மையும் பொய்யும் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். விடுதலை புலிகளை பற்றி சவுக்கு சங்கர் இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவலை சொல்லியிருக்காரு. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.